ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நகை கடன் இருக்குது அப்படிங்கிறதையும், அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து வீட்டு செலவுக்கு கொஞ்சம் குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டு தான் கொடுக்குறாங்க. அந்த செலவை வச்சு நான் வந்து எப்படி பணத்தை மிச்சப்படுத்தி என்னுடைய நகைக்கடனை வந்து அடைச்சி என்னுடைய நகையை திருப்புறது அப்படிங்கிறதுக்கான ஐடியா வந்து கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதற்கான வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா விதமான கடன்கள், அதாவது உங்களுக்கு என்ன தான் ஒரு கடன் இருந்தாலும் என்ன மாதிரி நம்ம பிளான் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய கடனை அடைச்சி நம்ம வந்து மீண்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்கான எனக்கு தெரிந்த ஐடியாவை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கான வீடியோவில் நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்க அப்படின்னா 10 லட்ச ரூபாய் நகைக்கடன் வச்சிருக்கிறதாவும், அதில் அவங்க வீட்டுக்காரர் வந்து வீட்டு செலவுக்கு ஒரு 18,000 ரூபா மட்டும்தான் எனக்கு கொடுக்குறாங்க. இதில் நான் வீட்டு செலவு போக சேமித்து நான் எப்படி வந்து நகைக்கடனை அடைக்கிறது, நகையை எப்படி திருப்புறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச சில ஐடியாஸ் வந்து கொடுத்துருக்குறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் தொடர்ந்து பாருங்கள். கண்டிப்பாக இவங்களோட கோல் என்ன அப்படின்னா நகையை வந்து மீட்கணும் அப்படிங்கிறது தான். அதுக்கு எப்படி பணத்தை வந்து சேமிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, மணி சேவிங் சேலஞ்ச் வந்து ஒரு டார்கெட் வச்சுக்கிட்டு நம்ம பண்ணணும். இந்த மணி சேவிங் சேலஞ்ச் எங்கேருந்து பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 18,000 ரூபாய் அவங்களுக்கு செலவுகளுக்கு கொடுக்குறாங்க இல்லைங்களா, இதிலேருந்து நம்ம ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் உங்களால் எவ்வளோ பண்ண முடியுமோ ஃபஸ்ட்டு மாதம் ஒரு 500 ரூபாய் சேமிக்கிறதுக்கு சேலஞ்ச் பண்ணுங்கள். அடுத்தது 1000 ரூபாய் சேமிக்கிறதுக்கு, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மணி சேவிங் சேலஞ்சாக எடுத்து உங்களுக்கு நீங்களே டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து சேலஞ்சாக எடுத்து பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதிலேருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டை நீங்கள் சேமிக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இன்கம்ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இங்கே வந்து 18,000 ரூபாய் உங்களுக்கு கையில் கிடைக்குதுன்னா அதில் ஒரு 10%னா 1,800 ரூபாய் கண்டிப்பாக ஒதுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணி உங்களுடைய வருமானம் எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து 10% வந்து ஒதுக்குங்க. 10 லட்ச ரூபாய் அப்படிங்கிறது வந்து குறைவான அமௌண்ட்டு கிடையாது, கொஞ்சம் கூடுதலான அமௌண்ட் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக நம்ம வருமானத்திலிருந்து நகையை திருப்பதற்கான ஒரு அமௌண்ட்டை கண்டிப்பாக ஒதுக்கியே ஆகணும். அது மாதிரி ஒதுக்குறதுக்கு வீட்டில் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு 10% கண்டிப்பாக ஒதுக்கிடுங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கடன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குன்னா, இன்கம் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? அதாவது ஏற்கனவே வரக்கூடிய வருமானம் கடனுக்கு கொடுக்க முடியல அப்படிங்கிறப்ப உங்களுடைய இன்கம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஓவர் டைம் பார்க்கறதா இருக்கலாம், அல்லது பார்ட் டைம் ஜாப், இல்லைனா வீட்டிலேருந்து ஏதாவது சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணி அதுலேருந்து ஒரு இன்கம் வர மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இல்லை லிஸ்டட் ஆல் கோல்டு லோன் அப்படிங்கிறது உங்களுடைய லோன் வந்து என்னென்ன லோன் வந்து 10 lakhs அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து மொத்தமாக நீங்கள் வச்சுருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு 2 lakhs குள்ளே இருக்கிற மாதிரி நகை கடனை வந்து கொஞ்சம் மாற்றி வச்சுக்கோங்க. அதாவது 2 லட்ச ரூபாய், 1,50,000 லட்ச ரூபாய், 1,80,000, 2 லட்சம் இந்த மாதிரி பிரித்து வந்து உங்களுடைய 10 லட்ச ரூபாய் நகைக்கடனை பிரித்து வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா நல்லது. சப்போஸ் வைக்கல அப்படின்னா வேறு ஏதாவது ஏற்பாடுகள் பண்ணி இந்த இதை வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கோல்டு லோனை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட்டாக பிரித்து வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம வந்து பிரித்து வச்சுட்டோம் அப்படின்னா இதில் வந்து இப்போ வந்து நம்ம 3 வகையாக காமிச்சிருக்கேன். 2 லட்சம் இருக்குது, 1,80,000, 1,50,000. இதில் வந்து எந்த லோன் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். இப்போ வந்து சிறிய லோனை வந்து முதல்ல கட்டி நம்ம வந்து மீட்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இப்போ சிம்பிளாக பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிறதுலேயே மிக சிறிய லோன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,50,000. இப்போ 1,50,000க்கு நம்ம எப்படி வந்து வட்டியை கட்டி நம்ம வந்து மீட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாதமும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 1000, 500, 2,000 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், இந்த லோனுக்கான அமௌண்ட்டை நம்ம வந்து பே பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ வந்து நம்ம கட்டுற அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் 500 கட்டினாலும் 1000 கட்டினாலும் அந்த 1,50,000த்தில் உங்களுக்கு அசலுக்கான தொகையும் வட்டிக்கான தொகை ரெண்டுமே என்ன ஆகிடும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். இந்த மாதிரி குறையும் பொழுது தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம வந்து மீதம் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை கட்டி நம்ம வந்து திருப்ப முடியும். இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணணும். இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த சிஸ்டர் சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா அவங்களோட வீட்டுக்காரர் வீட்டு செலவுக்கு 18,000 ரூபாய் கொடுக்குறாரு இல்லைங்களா, அந்த 18,000த்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில டிப்ஸ் வந்து மணி சேவிங் டிப்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி ஒரு 14,000 ரூபாய்க்குள்ளே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய செலவுகளுக்குள்ளே பட்ஜெட் போட்டு கண்ட்ரோல் பண்ணி என்ன பண்ணணும்னா 14,000க்குள்ளே தான் நான் செலவுகளை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 14,000 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. எனக்கு வந்து 14,000 ரூபா தான் இருக்குது, இந்த 14,000க்குள்ளே தான் நான் இந்த மாதத்துக்கான பட்ஜெட்டை பிளான் பண்ணணும், அதுக்கான செலவையும் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே ஒரு டிசிஷன் எடுத்துருங்க. கண்டிப்பாக அந்த 4,000 அப்படிங்கிறத தனியாக எடுத்து வச்சுருங்க.
இப்போ மீதம் 4000 இருக்கு இல்லைங்களா, இந்த மீதம் 4000த்துல டார்கெட் வந்து மந்த்லி சேவிங் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த 4000 ரூபாயில மாதம் ஒரு 3000 ரூபாய் எடுத்துக்கோங்க. அந்த 3000 ரூபாயை நகைக்கு தொடர்ந்து கட்டிக்கிட்டே வரணும். இப்போ நான் முதல்ல 1,50,000 எடுத்தோம் இல்லைங்களா, அது வந்து 1000, 1500, 2000 இப்படி கட்டணும்னு சொன்னேன். பட் இந்த சகோதரி பார்த்தீங்க அப்படின்னா 18,000 ரூபாயில 14,000 ரூபாய் வந்து வீட்டு செலவுக்கு வச்சுக்கிட்டு மீதி 4,000 ரூபாயில 3000 ரூபாய் எடுத்து கண்டிப்பாக மாதம் மாதம் என்ன பண்ணணும் அப்படின்னா நகை கடனுக்கு கண்டிப்பாக கட்டுற மாதிரி நம்ம ட்ரை பண்ணணும். இப்போ 1,50,000 ரூபாய் கடனுக்கு நம்ம மாதம் மாதம் 3000 ரூபாய் கட்டுறோம் அப்படின்னா 12 மாதம் நம்ம கட்டுறோம்னா 12 3 36, அப்போ வந்து 36,000 ரூபாய் நம்ம கட்டி முடிச்சிருவோம். நீங்கள் நினைக்கலாம் மாதம் மாதம் 3000 தான் கட்டுறோம், அது பெருசாக நம்மளுக்கு தெரியும். பட் வந்து ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, 40,000 ரூபாய் கட்டியிருப்பீங்க. இப்படி வந்து நம்ம கட்டிடுவோம். இப்போ கட்டும் பொழுது பார்த்தீங்கன்னா 1,50,000 ரூபாய் ப்ளஸ் 10,000 ரூபாய். இந்த 10,000 ரூபாய் அப்படிங்கிறது என்னன்னா வட்டி. நான் வந்து அப்ராக்சிமேட்டாக நான் வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் வட்டின்னு சொல்லிட்டு. சிலது பார்த்தீங்க அப்படின்னா 8,000 ரூபாய் வரும், சிலது வந்து 9,000 ரூபாய் வரும். நான் வந்து அப்ராக்சிமேட்டாக 10,000 ரூபாய் வருது அப்படின்னா நம்ம வந்து 1,50,000 ரூபாய் இருக்கக்கூடிய நகையை நம்ம வந்து 1,60,000 கட்டி நம்ம திருப்ப போகிறோம். இப்போ நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு 36,000 ரூபாய் கட்டிட்டோம். அப்போ மீதம் பார்த்தீங்க அப்படின்னா 1,24,000 ரூபாய் தான் நம்மளுக்கு இருக்கும். இந்த 1,24,000 ரூபாய்க்கு நீங்கள் மீதம் வந்து நம்ம இங்கே 4,000 ரூபாய் போட்டோம் இல்லைங்களா, அதில் வந்து 3,000 ரூபாய் மாதம் மாதம் கட்டிட்டோம் இல்லைங்களா, அப்போ மீதம் இருக்கக்கூடிய 1000 ரூபாயை ஒரு ஆர்டி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரெக்கரிங் டெபாசிட் ஓப்பன் பண்ணி அதில் வந்து மாதம் மாதம், ஏன்னா கையில் இருந்தால் நம்மளுக்கு வந்து அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா செலவாயிடும். அதனால் ஒரு ஆர்டி மாதிரி ஓப்பன் பண்ணி அதில் வந்து மாதம் மாதம் போட்டு வைங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் எஸ்பி அக்கௌண்ட் ஆல்ரெடி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் கூட போட்டு வைக்கலாம். ஏன் ஆர்டி போடணும்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஆர்டி போட்டோன்னா இதில் வந்து கூடுதலான கொஞ்சம் வட்டி தொகையும் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ அந்த பணம் நம்மளுக்கு கிடைக்கும் பொழுது இப்போ 1 இயரில் ஒரு 12,000 ரூபாய் கட்டியிருக்கேன்னா ஒரு 500 ரூபாய் அப்ராக்சிமேட்டாக நான் போட்டிருக்கேன். வட்டி கிடைக்குதுன்னா 12,500 ரூபாய் நம்மளுக்கு கிடைச்சிரும். இந்த 12,500 ரூபாயை வச்சு வட்டியோட நகையை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மறு அடகு வைக்கணும். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து 1,60,000க்கு இருந்த 1,50,000க்கு இருந்த அடகு நகை இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி பார்த்தீங்க அப்படின்னா மறு அடகு வைக்கும்போது நம்மளுக்கு வந்து அது வந்து ஒரு 1,00,000 அல்லது ஒரு 1,20,000 குறைஞ்சிருக்கும். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வருஷம் உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அமௌண்ட்டை குறைக்கணும். கண்டிப்பாக உங்கள் கையில் வந்து 1000 இருந்தாலும் 500 இருந்தாலும் நகை கடனுக்கு அப்பப்போ கட்டிட்டீங்க அப்படின்னா வட்டியும் குறையும், அசலும் குறையும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய நகை அப்படிங்கிறது சீக்கிரமாக உங்கள் வீட்டுக்கு திரும்பவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதனால தான் அதை வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் இல்லாமல் நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லா விதமான கடன்களையும் மீட்கிறதுக்கு எப்படி வந்து நம்ம பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுமே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் முடிஞ்சால் கொடுக்குறேன். ஒரு முறை வேணால் விசிட் பண்ணி பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான நகை கடன் இருக்கலாம், வேறு எந்தெந்த கடன்கள் இருந்தாலுமே அந்த கடன்கள்லாம் அடைக்கிறதுக்கு எப்படி வந்து நீங்கள் பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஐடியாஸ் வந்து அதில் கொடுத்துருக்கேன். 3 எளிய வழிகள் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அது என்னென்ன வழிகள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.